விஜயோட அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு பிரமை இருக்குது. என்னென்னா, பிரிவினைவாதம் அல்லது அதை ஒட்டினாப்புல தேசியவாதத்துக்கு எதிராக இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசினா தான் தமிழ்நாட்டில் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிற ஒரு பிரமை இருக்குது. அதனால் விஜய் வந்ததுலேருந்து பார்த்தா நீட்டுக்கு எதிராங்கிறாரு. தமிழ்நாட்டில் தாங்க அதிகமான மக்கள் நீட்டு எழுதுகிறாங்க. அதோடு இல்லை, நீட்டை கொண்டு வந்தது யார்? நீட்டு பில்லை பார்லிமெண்ட்டில் மூவ் பண்ணது காந்தி செல்வன், திமுக அமைச்சர். ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாமினேஷன் எப்போ நடந்தது? 2013. திமுக, காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருக்கிறத நீங்கள் நடத்தினது. அதில் எள்ளு முனையாளர் மேலே நாங்கள் ஏதாவது பண்ணியிருக்கோமா? சரி, நம்ம ஊர் கண்டனூர் சிதம்பரம் அவர் படித்தவர், வழக்கறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக நீட் அமலில் இருக்குது. பிஜேபி கொண்டு வரல, நீங்கள் கொண்டீங்க. அதை சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் அப்ஹெல்டு. அப்போ அதுக்கு தீர்வு பண்ணால் என்ன பண்ணணும்? சீராய்வு மனு சுப்ரீம் கோர்ட்டில் போடுங்கிறேன்னா, நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ இட்ஸ் பைண்டிங் ஆன் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால் இதையெல்லாம் பற்றி பேசினா தான் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கும்னு திமுக மக்களை ஏமாத்துதுன்னா நீங்களும் ஏமாத்துறீங்க. அதே மாதிரி பேசுகிறார். அதனால் இது மக்கள் பீப்புள் ஓன்ட் பர்ச்சேஸ் இட். ஒரு மக்கள் எங்களுக்கு அச்சம் இருக்குது அல்லது இந்த புராதனமான பகுதி வேண்டான்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். அதை இவங்க முன்னாடியே திராவிட முன்னேற்ற கழக அரசு பிப்ரவரி மாதமே ப்ரொப்போசல் வரும்பொழுது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும், பண்ணலை. இப்போ ஏன் பண்ணுறாங்க? அது வேதாந்தா குரூப் எடுத்திருக்க கான்ட்ராக்டுங்கிறதுனால. அதுவே உங்களுக்கு வேண்டிய நட்பு குரூப் எடுத்திருந்தால் இவங்க பேசியே இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு உள்ளூரை பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது. அதனால் இல்லை, அதனால தான் சொல்கிறேன், நாம் கன்சிடர் பண்ணுவோம், அதுக்கு நடவடிக்கை எடுப்போம், நிறுத்த சொல்லியும் ஏற்கனவே அமைச்சருக்கு திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு இது சம்மந்தமாக மனு கொடுத்துருக்கு தமிழ்நாடு பிஜேபி. வி வில் ஸ்டாப். மக்கள் விரும்பலை, வராது. நான் அதுக்கு தான் கம்பேர் பண்ணேன். நெடுவாசலுக்கு இதே வார்த்தை சொன்னேன், நீங்கள் விரும்பலைன்னா வராது. அப்போ உடனே திரு தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு பேசினோம், நிறுத்தினோம். அந்த மாதிரி இதுக்கும் ஆல்ரெடி திரு முருகன் அவர்களும் மத்திய அமைச்சர், மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் திரு கிஷன் ரெட்டி அவர்களை போய் கன்சர்ன்டு மினிஸ்டரை பார்த்துருக்கார். அவங்களும் கிஷன் ரெட்டி அவர்களும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. வி வில் டூ. அரிட்டாப்பட்டை சுற்றி இருக்கிற கிராம மக்கள் கவலைப்பட வேண்டாம். இட் வில் பி கன்சிடர்ட். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.